வணக்கம், நான் உங்கள் மைசாராஜன். இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு பொரியல், கதம்ப பொரியல் பண்ணுறோம். என்னென்னா, நாங்கள் எங்கள் மண்டபத்தில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் வீட்டில் செய்கிற கோஸ் பொரியல் வேறு, இந்த பொரியல் வேறு. இதில் நாங்கள் என்னென்ன போடுறோன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவையாக இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கிறேன், கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கிறேன், சீரகம் இருக்குது, தேங்காய் இருக்குது, அரை மூடி தேங்காய். இந்த பொரியலுக்கே ஒரு சீக்ரெட்டான விஷயம் சாம்பார் தூள். அப்புறம் இதுக்கு வேர்க்கடலை போடுவோம் நாங்கள். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, தாளிக்கிற கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, உப்பு, தேவைக்கேற்ப காய், கோஸு, கேரட்டு, பீன்ஸ். கேரட்டு 150 கிராம், பீன்ஸு 150 கிராம், கோஸு 150 கிராம், மூணு சேர்ந்து 450 கிராம் இருக்குது. இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டோம். இப்போ அந்த பொரியலுக்கு காயை வேக போடணும். வேக போட்டுட்டு நம்ம ஏற்கனவே அதில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இந்த சீக்கிரட்டே தான் இந்த பொரியலுக்கு. கடலைப்பருப்பை கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணிக்கலாம். காயை வேக போடுவோம். கோஸு, கேரட்டு, பீன்ஸ் இருக்குது, வேக போடலாம். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. காய் மட்டமாக இருந்தால் போதும், ரொம்ப நேரம் காய் வேக வேண்டாம். தண்ணியும் காயும் மட்டமாக இருந்தால் போதும். காய் போட்டாச்சு, தண்ணி ஊற்றிட்டோம். அந்த காய் வேகிறதுக்கு அளவாக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு விடுறோம். இப்போ அடுப்பை வச்சுக்கலாம். காயை போட்டு வேகிறதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. அந்த வறுத்த கடலைப்பருப்பு இருக்குது, வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையை லைட்டாக குறப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டு காயெல்லாம் வெந்து காய் தாளித்ததுக்கப்புறம் மேலே போட்டால் செம்மையாக இருக்கும் அந்த பொரியல். அதுதான் இன்றைக்கி எங்கள் மண்டபத்தில் நாங்கள் இப்படி செய்வோம். அது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த காய். இப்போது இந்த காய் ஒரு 60-70% வந்திருக்கு. இந்த பார்த்தீங்களா, அப்படி பளபளன்னு இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு காய் வேக வைக்காதீங்க. ஏன்னா காய் பொரியல், அப்படி பொரியலை பார்க்கும்போது அதை சாப்பிட தோணணும். மஞ்சள் போட்டாச்சுன்னா அப்படி அது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சத்தூள் இல்லாமல் பளிச்சுன்னு இந்த மாதிரி காய் வேக வைங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் போடாமல் வேக வைங்க. இப்போ ஒரு 60% வந்துருச்சு. இன்னொரு 10% வேகட்டு. ஒரு 60-70% வந்துருக்குது. இன்னொரு 20% காய் வேகட்டு பார்க்கலாம். இப்போது காய் 90% வந்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி காய் 90% வந்திருக்கானோ, அதாவது ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது. இந்த மாதிரி இதே பக்குவத்தில் இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பருப்பெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்தில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ காயை வடிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க காயை வடித்து எடுத்துடலாம். காயை வடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 50 மில்லி கடலெண்ணெய் ஊற்றுறோம். ஒரு 50 ml கடலெண்ணெய் இருக்கும். நல்லா உளுந்து, கடுகு, உளுந்தையும் கடுகு இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. 1 டீஸ்பூன் உளுந்து கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு நல்லா பொடியிட்டு, என்னென்னா நம்ம ஒவ்வொரு பொரியலும் ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணும்போது நீங்களும் அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறதா என்னோடய ஆசையும். இப்போ நீங்கள் எல்லாருமே மண்டபத்தில் செய்கிற டேஸ்ட்டு வீட்டில் கிடைக்கிறது இல்லை. வீட்டிலனா இப்போ சும்மா ஒரு கோஸுக்கு கேரட்டை போட்டுவிட்டு தேங்காய் திருப்பி கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிப்புவீங்க. அதான் எல்லாம் பொதுவாக மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் அதான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் இப்போ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எங்களுக்கும் அது சந்தோஷம். நாங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். இப்போ கடுகு பொடியுது. கடுகு பொடியாமல் போட்டுறேங்க, கசப்படிக்கும். ஓகே, கடுகு பொடிச்சாச்சு. சின்ன டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். இந்த சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். இப்போ லைட்டாக கடலைப்பருப்பு இதாகுது, பார்த்துக்குங்க.
கடலை பருப்பு இந்த அளவுக்கு செவந்ததும் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் வச்சுருக்கிறேன். அதிகபட்சம் 100 கிராம் இருக்கும். இந்த வெங்காயம் போட்டதும் எண்ணெயில் சீரகத்தை போட்டுறாதீங்க. என்னென்னா எண்ணெயில் சீரகம் போடும்போது கடலை பருப்பு ஏற்கனவே நம்ம வதங்கும் போது எண்ணெய் அதிகப்படியான ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் சீரகம் போட்டிங்கன்னா சீரகம் சேர்ந்து கருகிரும். இந்த டைமில் வெங்காயம் போட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. சீரகம் என்னென்னா நல்ல ஒரு மனம் எடுத்து கொடுக்கும். நாங்கள் இந்த மாதிரி கடலை பருப்பு சாம்பார் தூள் போட்டு செய்கிறது வெளியே பொதுவாக மேக்ஸிமம் நிறைய பேர் சமையல்காரங்க இப்போ சொல்லி தரும்போது ஒரு 80% 70% சொல்லி தருவாங்க. 10% சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த சீக்ரெட் இதே வச்சுக்கிறது இல்லை. என்னென்னா நான் என்ன கற்றுக்கிறேனோ அது அத்தனையும் மக்கள் உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொல்லித்தரோம். இந்த மாதிரி ஒரு 60% 70% சொல்லி தந்துட்டு அதை நீங்களும் செஞ்சு அதே எல்லாரும் 10ஓடு சேர்த்து 11 சாப்பிட்றதுக்கும் எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. நான் என்னென்ன கற்றுக்கிறேனோ அந்த கற்றுக்கிட்ட முறை பூராமே மக்களுக்கு சொல்லித்தரணும். நீங்களும் இன்புட்டு அதை சாப்பிடணும். சாப்பிடும்போது இந்த மாதிரி சொன்னாங்க செம அப்படின்னு சொல்லணும். இந்த டைமில் 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வரைக்காச்சு. சீரகம் கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னால் ரொம்ப எண்ணெய் நல்ல கொதி நிலையில் இருக்கும்போது சீரகத்தை போடுறாங்க, அது கருகிரும். அது ஒரு ஸ்மெல் வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த வெங்காயம் கூட சீரகம் வேகும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த டைமில் வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வந்திருக்குது பார்த்தீங்களா, அரை வேக்காடு வந்தாச்சு. இப்போது நம்ம ஒரு 3-4 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். எனக்கு தெரிந்த சமையல் அனைத்தும் அப்படியே சொல்லித்தரப்படும். ஒரு கடுகளவு கூட மறைக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் எங்கள் தொழிலும். நான் கற்றுக்கிட்ட முறையும் அப்படி தான். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன். நான் பண்ணுறது உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன், அவ்வளோதான். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் இந்த மாதிரி வதங்கும்போது சும்மா அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. அப்படின்னா இந்த தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் உப்பு பிடிக்கும்போது அந்த பொரியல் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வெந்தாச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கானோ ஒரு 80% வெங்காயம் வெந்திருக்குது. பச்சை மிளகா ஓரளவுக்கு வந்தாச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன தேங்காய் ஒரு 3 சில்லு திருகி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். இந்த மாதிரி தேங்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னா அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் அந்த பொரியல் கெட்டு போகாது. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் கெட்டு போகும். நம்ம எண்ணெயில் நல்லா தேங்காய் வதக்கிறனால அதோட அந்த தேங்காய் ஸ்மெல் வேறு சூப்பராக இருக்கும். தேங்காய் நல்லா எண்ணெயில் வதக்கும் போது அதோட மனம் வேறு தனியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் இளங்காய் போடாதீங்க. தேங்காய் தேங்காய் வதக்கிறதுக்கு இந்த மாதிரி பொரியலுக்கு போடும்போது கொஞ்சம் முத்தக்காயை பார்த்து வாங்கிடுங்க. அப்போந்தான் அதோடய டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் செம வாசம். அப்படியே அந்த தேங்காய் வதங்கிறதுக்கும் அந்த கடலை பருப்போட வாசம் சூப்பராக இருக்குது சீரகத்தோடதும். இப்போ தேங்காய் அந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. உப்பு போட்ட உடனே தேங்காய் நல்லா சீக்கிரம் உடனே வதங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வேக வச்சு கொண்டு வந்த காயை போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே காயை போடுங்க. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது போடாதீங்க. என்னென்னா அந்த காயோட டேஸ்ட்டு கம்மியாயிரும், பொரியலோட டேஸ்ட்டு கம்மியாயிரும். நமக்கு அந்த பொரியலில் பார்க்கும்போது தேங்காய் தெரியக்கூடாது. இந்த மாதிரி வதக்கும்போது அந்த ஈரப்பசை இருக்கும், தண்ணியோட ஈரப்பசை. அது பிடிங்கும்போது அந்த ஈரப்பசை தெரியும், கொஞ்சம் சலசலங்கும். சலசலப்பு அடங்கினதும் சலசலப்புனா அந்த ஈரப்பசத்தோட சலசலப்பு அடங்கினதும் இறக்குங்க. அதுக்கு மேலே இறக்காதீங்க. காயில் நீர் பசை இருக்கும் பார்த்தீங்களா,
சவுண்டு கேட்கா? அந்த சவுண்டு கொஞ்சம் கம்மியாகட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்ரெட் விஷயம் தான் உங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு பொதுவாக பொரியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காய் போட்டேன், பூசணிக்காய் காயை போட்டேன், தேங்காயை போட்டேன், இப்போ கடுகை போட்டேன், பொரிச்சேன், பொரியலை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக. இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்ரெட் விஷயம் என்னென்னா, இந்த காய் இப்படி வதக்கும்போது அந்த ஈரப்பசை இருந்தால் சரசரன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரக்கூடாது பொரியலில். அப்போ நல்லா உங்களுக்கு அந்த பொரியல் வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த பொரி இந்த பொரியல் பிடிக்கும்போது அந்த சதசதப்பு ஆரம்பத்தில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சத சவுண்டு வரும். அந்த சவுண்டே வராமல் இந்த மாதிரி வதக்கும்போது கடைசியாக இப்போ இன்னும் லேசாக இருக்குது, இன்னொரு 10-20% இருக்குது. அந்த 20% வதங்கிட்டு, அந்த 20% வதங்கினதும் அந்த காய் பொழு பொழுன்னு வந்துடும். அந்த பார்த்தீங்களா, அது வதங்க வதங்க அந்த காய் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. நம்மளும் இலையில எடுத்து வைக்கும்போது ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். அது பார்க்கும்போது சாப்பிட தோணணும். அப்படி தான் இருக்கான அந்த பொரியல்னா. தேங்காய் அதில் போட்டிருக்கா இல்லையான்னு தெரியக்கூடாது. தேங்காய் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஓகே. இப்போ அந்த சவுண்டு வர்றதில்லை, லேசாக இருக்கும். அது அந்த ஈரப்பதம், காயிலோட ஈரப்பதம் லேசாக இருக்கும். இப்போ 90% அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த 50 கிராம் கடலை பருப்பை போடுறோம். ஐம்பது கிராம் கடலை பருப்பு அரைச்சதை அப்படியே போடலாம். இந்த டைமில் போடணும். போட்டுட்டு ஒரு கலக்கிறோம். கடலை பருப்பு போட்டோடனே அந்த பொரியலோட மனமே வேறு மாறும். இப்போ சுத்தமாகவே அதில் அந்த சலசலப்பு இருக்காது, தண்ணியோட நீர் பசையோட சலசலப்பு இருக்காது. இந்த டைமில் மீண்டும் இப்படி வச்சுக்கணும். இதுப்போ ஒரு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் வச்சுருக்கிறேன். இதை அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே போடலாம். நிறையா போட்டுறாதீங்க. இதுதான் அந்த பொரியலோட சீக்ரெட்டு. என்னென்னா, இந்த மாதிரி சாம்பார் தூள் போட்டு யாரும் பொரியல் வைக்க மாட்டாங்க. ஆஹா, அந்த பொரியல் எவ்வளோ வாசம் இருக்குது பாருங்க, அப்படி இருக்கும். இப்போது சாம்பார் தூள் போட்டு ஒரு கலக்கிட்டு பொரியலை வேர்க்கடலையும் நல்லா அந்த வெந்த மனம் இருக்கும். ஏற்கனவே வேர்க்கடலை வறுத்தது தான், பொடி பண்ணி அந்த காய் கூட சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் போட்டாச்சு. போட்டுட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இவர் தலை மேலே கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி போடுறோம். இப்போ அவர் தலை மேலே கொஞ்சம் அப்படியே மல்லித்தலையும் மலை சாரல் மாதிரி போடுறோம். போட்டுட்டு ஒரு கலக்கிறோம். அருமையான ஒரு கதம்ப பொரியல், பயங்கர ஸ்மெல்லோடு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? அந்த சாம்பார் தூளோட மனம், வேர்க்கடலையோட மனமும், கடலை எண்ணெயோட மனம், அந்த சீரகத்தோட மனம் செம்மையாக இருக்கும். இதில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபி, புதுவிதமான ஒரு ரெசிபின்னு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.